Warm welcome to all. Today now we are going to discuss about the topic is fifth standard GK, the Himalayas. இமயமலைகளை பற்றி இந்த இதில் வந்து பார்க்க போகிறோம். The Himalayas is one of the youngest mountain range in the world. இந்த ஹிமாலயாஸ் அப்படிங்கிற வந்து ஒரு இளமையான மலைத்தொடரில் ஒரு வகையான மலை அப்படின்னு சொல்லுவோம். வேர்ல்ட்லேயே உள்ள மிகப்பெரிய இளமையான மலைத்தொடர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹிமாலயா வந்து இமயமலை வந்து இட் இஸ் எவல்யூஷன் கேன் பி traced to the Jurassic era when the world land masses were split into Laurasia and Gondwanland. One large landmass broke away from the Gondwanland and floated across the earth surface until it is collided with Asia to become today's India. The hard volcanic rocks of India were pushed against the soft crust of Asia, thus creating the highest mountain range in the world. இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஜுராசிக் ஈரா அப்படிங்கிறது வந்து இந்த எவல்யூஷன் ஜுராசிக் ஈராங்கிறது வருது. இந்த வேர்ல்டில் உள்ள பெரிய லேண்ட்மாஸ் அப்படிங்கிற ஜுராசிக் ஈரா அப்படின்னு சொல்கிறது. அதை ஸ்ப்ளிட் பண்ணி ரெண்டு பார்ட்டாக பிரித்து சொல்கிறாங்க. ஒன்று வந்து லாரோசியா, செகண்ட் ஒன்று வந்து கோண்ட்வான்லாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறாங்க. அந்த லேண்ட்மாஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ரெண்டாக சொல்கிறாங்க. அந்த லேண்ட்மாஸில் வந்து ஒன் லார்ஜ் லேண்ட்மாஸ் பார்த்திங்கன்னா கோண்ட்வான்லாண்டுங்கிறது லார்ஜ் லேண்ட்மாஸு. அது அப்படியே மிதந்து வந்து கரையில் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த இதில் வந்து இதாகுதுன்னா கோண்ட்வான்லாண்ட் அப்படியே மிதந்து பூமி ஃபுல்லாக மிதந்து வந்து அது வந்து ஆசியாவோட வந்து மோதி இன்றைக்கி வந்து இந்தியமாக மாறிடுச்சு. அந்த கோண்ட்வான்லாண்ட் அப்படிங்கிற மிகப்பெரிய நிலப்பரப்பு அது வந்து கடலில் அப்படியே மிதந்து வந்து அது ஆசியாவோட மோதி இந்தியமாவை மாறிடுச்சு. இந்தியாவோட இதாக மாறிடுச்சு அந்த இது வந்து. சரிங்களா, இது வந்து ஃப்ளோட்டோட்னா அதில் வந்து மிதக்கிறது. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து லேண்ட்மாஸ்னால் நிலப்பரப்பு. அது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்தியா அந்த இன்றைக்கி டுடேஸ் இந்தியா வர அது ஃபுல்லாக மோதி இந்தியாவாக மாறிடுச்சு. இந்த ஹார்ட் வால்கனிக் அப்படின்னா எரிமலையில் மிகப்பெரிய ராக்ஸ்னா மலை. வால்கனிக் அப்படின்னா எரிமலை, ஹார்டு ரொம்ப கடினமான எரிமலை. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா சாஃப்ட் க்ரஸ்ட்டு மேலே வந்து மென்மையான ஒரு மேல் ஓடு வந்து இருக்குது. அது என்ன பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் மவுண்டன் ரேஞ்ச் இன் த வேர்ல்டு. அது வந்து ஆசியாவோட இமயமலை அப்படிங்கிற வந்து கிரியேட் பண்ண ஹையஸ்ட் மவுண்டன், உலகிலேயே மிக உயர்ந்த மலைத்தொடரை வந்து உருவாக்குது அந்த இமயமலை அப்படிங்கிறது. த ஹிமாலயாஸ் ஆர் ஸ்டாண்டிங் அட் 29,029 feet, 29,021 அடி உயரம் என்ன இருக்குது இந்த ஹிமாலயாஸு மலை வந்து உயர்ந்த உயரத்தில் வந்து 29,029 அடியில் வந்து உயர்ந்து நிற்குது இமயமலை அப்படிங்கிறது. த ஃபஸ்ட் கிளம்பர்ஸ்னால் அதில் வந்து ஏறுறவங்க டு ரீச் த பீக் வேர் எட்முண்ட் ஹில்லாரி அண்டு டான்சிங் நார்கே ஆன் May 29, 1953. அதில் ஃபஸ்ட்டு ஏறுறவங்க பார்த்தீங்கன்னா ரீச் அந்த உயரமான பிளேஸுக்கு வந்து ஏறுறவங்க பார்த்தீங்கன்னா எட்முண்ட் ஹில்லாரியும் டான்சிங் நார்கே அவங்க ரெண்டு பேரும் ஏறுறாங்க. May 29, 1953 வந்து மேலே போகிறாங்க ஃபஸ்ட்டு. செகண்டு, மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் த எர்த்ஸ் ஹையஸ்ட் மவுண்டைன் ஷூட்டர்ட் இன் ஹிமாலயாஸ் ரேஞ்ச். இந்த இமயமலையில் ரொம்ப உயரமான பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு, வி ஆல்சோ ஹேவ் ஒன் ஆஃப் த ஹோலி ஷ்ரைன்ஸ் ஆஃப் த ஹிந்துஸ், த அமர்நாத் கேவ். இன்சைடு த கேவ் இஸ் த ஐஸ் சிவலிங்கா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்துக்களோட புனித கோயில்கள் வந்து ஒன்று இருக்குது, எங்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஹோலி ஸ்ரீனியாஸ் அப்படின்னா ஆலயம், ஹோலின்னா புனிதமான ஒரு ஆலயம் இருக்குது அது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அமர்நாத் கேவ் டெம்பிள்னு சொல்லுவாங்க. அது வந்து ஐஸ் சிவலிங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேவ் ஐஸ் சிவலிங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. கோயில் இருக்கும், அமர்நாத் குகை கோயிலும் சிவலிங்கா டெம்பிளும் இந்த இதில் இருக்குது. இன் நேபாள் திஸ் மவுண்டைன் இஸ் கால்டு த சாகர் மாதா. இது வந்து நேபாளில் இருக்கக்கூடிய ஒரு மவுண்டனில் இருக்கக்கூடிய ஒரு கோயில். நேபாளில் இந்த மலை சாகர் மாதா அப்படிங்கிற ஒரு இதை வந்து சொல்லுவாங்க. இந்த இது வந்து இன் திபெத் இஸ் கால்டு த சோமோலுங்மா அப்படின்னு சோமோலுங்மா அப்படின்னு திபெத்தில் இருக்கக்கூடிய இது சோமோலுங்மா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இதை வந்து. நெக்ஸ்ட்டு, தாரை is a belt of
மார்ஷேனா சதுப்பு நிலம், கிராஸ்லேண்ட் அப்படின்னா புல்வெளியோட நிலப்பரப்பு, அண்டு ஃபாரஸ்ட் at the base of the Himalayas. It is also home to the endangered Indian rhinoceros. இந்த தாரை அப்படிங்கிற நிலப்பரப்பு பகுதியில் வந்து புல்வெளியில் வந்து சதுப்பு நிலம் மார்ஷி அப்படிங்கிற புல்வெளியில் வந்து நிறையா வந்து என்ன இருக்கும், ஃபாரஸ்ட் அனிமல்ஸ், ரைனோசரஸ் இந்த மாதிரி ரொம்ப கொடூரமான அனிமல்ஸ்லாம் என்ன பண்ணுவோம் அந்த ஹிமாலயாஸில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்டேஞ்சர்டு இந்தியன் ரைனோசரஸ் அப்படின்னா அதில் வந்து ரொம்ப கொடூரமான விலங்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பனியில் வளரக்கூடிய காண்டாமிருகம், கரடி இந்த மாதிரி நிறைய இருக்கும். இந்த ஹிமாலயன் மோனல் ஆர் இம்பியன் மோனல் இஸ் ஆல்சோ ஃபவுண்ட் ஹேர். இட் இஸ் த நேஷனல் பேர்ட் ஆஃப் நேபாள் வேர் இட் இஸ் நவுன் அஸ் த டான்ஃபி. இட் இஸ் த ஸ்டேட் பேர்ட் ஆஃப் உத்தரகாண்ட். இதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹிமாலயன் மோனல் அதை வந்து ஒன்று ஹிமாலயன் மோனல்னு சொல்லுவாங்க, இல்லைனா இந்தியன் மோனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து அந்த ஃபவுண்டட் அந்த லொக்கேஷனை வந்து சொல்லுது. இட் இஸ் த நேஷனல் பேர்ட் ஆஃப் நேபாளோட நேஷனல் பேர்ட் என்னன்னு சொல்லுவாங்க டான்ஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே வந்து உத்தரகாண்டோட ஸ்டேட் பேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பேர்டை வந்து. நெக்ஸ்ட்டு, இட் இஸ் ஆல்சோ த ஹோம் டு என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் லைக் த எலிஃபண்ட், டைகர்ஸ், பீர்ஸ், கன்சர்வ்டு சிட்வான் நேஷ்னல் பார்க். சிட்வானோட தேசிய பூங்கா அப்படின்னு சொல்லுவோம். அண்டு பர்தியா நேஷ்னல் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் எலிஃபண்ட் இருக்கும், டைகர், பீர்ஸ், கன்சர்வ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட்னா என்னது யானைகள், புலிகள், கரடிகள் இதெல்லாம் எங்கே இருக்குன்னா சிட்வான் நேஷ்னல் பார்க், சிட்வான் தேசிய பூங்காவில் வந்து இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தியா தேசிய பூங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூங்காவில் என்ன பண்ணுவோம் ரொம்ப ஆபத்தான உயிரினங்கள்லாம் என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் அனிமல்ஸு இந்த மாதிரிலாம் நிறைய என்ன இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் அனிமல்ஸு இந்த மாதிரி நிறையா வந்து ரொம்ப ஆபத்தான உயிரினங்கள்லாம் அந்த இதை வந்து பார்த்தியா நேஷ்னல் பார்க்கில் வந்து இருக்கும். அதாவது அதில் வந்து சொல்கிறாங்க இட் இஸ் ஆல்சோ ஹோம் டு என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் லைக் எலிஃபண்ட். என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ்னால் ரொம்ப கொடூரமான விலங்குகள் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் எலிஃபண்ட்டு, டைகர், பீர்ஸு இதெல்லாம் எல்லாமே சிட்வான் நேஷ்னல் பார்க்லேயும் பார்தியா நேஷ்னல் பார்க்லேயும் அதனோட வாழிடமாகும், அதை வளர்க்கக்கூடிய ஒரு வாழிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. மவுண்ட் கைலாஸ் இஸ் த சோர்ஸ் ஆஃப் சம் ஆஃப் த லாங்கஸ்ட் ரிவர். ஆசியாவிலே ரொம்ப லாங்கஸ்ட் ரிவர் எதுன்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் கைலாஸ் அப்படிங்கிற வந்து ஆசியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப லென்த்தியான ரிவரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இண்டூஸ் அண்டு சாட்லஜ் ரிவர், அதோட இண்டூஸும் அந்த சாட்லஜும் வந்து ஜாயிண்ட் ஆகக்கூடிய ஒரு ரிவரு, நதியினோட மூலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இன்றைக்கி என்னென்னு பார்த்தோம், ஹிமாலயானா என்னென்னு பார்த்தோம். ஹிமாலயா எங்கஸ்ட் மவுண்டைன் ரேஞ்ச் இந்த வேர்ல்ட்லேயே வந்து ரொம்ப இளமையான மலைத்தொடர் அப்படின்னு பார்த்தோம். அதில் வந்து ஜுராசிக் ஈரா அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. அந்த லேண்ட் மாஸை வந்து 2 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. லாராஷியா, செகண்ட் வந்து கோண்ட்வானாலாண்டுன்னு பிரிக்கிறாங்க. இந்த கோண்ட்வானாலாண்டுங்கிறது வந்து அது கடலில் மிதந்து வந்து அது வந்து ஆசியாவோட இணையுது. அது இன்றைக்கி வந்து இந்தியாவை மாறிடுச்சு. அதில் வந்து ரொம்ப கடினமான எரிமலை வால்கானிக் அப்படிங்கிற ராக்ஸ் வந்து ஒன்று வந்து இருக்குது. அது வந்து மேலே வருது. அது வெண்மையான மேல் ஓடு வந்து ஆசியாவில் வந்து இணையுது. அது வந்து உயரமான இந்தியாவிலேயே வந்து மிகப்பெரிய உயரமான மலைத்தொடர் அப்படிங்கிறது வந்து இமயமலை சொல்லுவோம். இமயமலையோட ஃபீட் வந்து 29,029 ஃபீட் இருக்குது. அதில் வந்து யார் ஃபஸ்ட்டு வந்து இந்த மலைக்கு வந்து உயரமான பிளேஸுக்கு போகிறாங்கன்னா எட்மund ஹில்லாரியும் டென்சிங் நார்கேயும் 2 பேரும் மேலே போகிறாங்க மே 29 1953. அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட்டுங்கிறது வேர்ல்டுலே உள்ள ஹையஸ்ட் மவுண்டைன் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸு. இமயமலையில் ஒரு உயரமான பிளேஸ் எது பார்த்தீங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோலி சர்னைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்துக்களோட புனித ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அமர்நாத் கேவும் அதில் ஸ்ரீ சிவலிங்கா அப்படிங்கிற ஒரு பிளேஸ் அந்த குகை கோயிலும் அந்த இதில் இருக்குது. நேபாளோட மவுண்டைனை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சாகர் மாதா அப்படின்னு சொல்லிடுவாங்க. தீபத்தில் இருக்கக்கூடியதை வந்து சோமுலுங்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளேஸ் வந்து இருக்கக்கூடிய ஒரு பிளேஸில் இருக்கக்கூடிய அந்த நேமை வந்து சோமுலுங்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து தாரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு சதுப்பு நில பகுதி இருக்குது. அதில் வந்து கிராஸ்லேண்ட் ரொம்ப கொடூரமான அனிமல்ஸ்லாம் என்ன பண்ணும் அந்த அனிமல்ஸ் இருக்கும். அதில் வந்து ரைனோசரஸ் இந்த மாதிரி என்டேஞ்சர்டு ஸ்பைசஸ் அனிமல்ஸ்லாம் அதில் இருக்கும். அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஹிமாலயன் மாடல்னு சொல்லுவாங்க, இல்லைனா
இம்பியன் மோனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இது வந்து ஹிமாலயன் மோனல் ஆர் இம்பியன் மோனல்னு சொல்லுவாங்க. அந்த இது வந்து நேஷ்னல் பேர்ட் ஆஃப் நேபாளோட நேஷ்னல் பேர்டு வந்து டான்ஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஸ்டேட் பேர்டு, உத்தரகாண்டோட ஸ்டேட் பேர்டாகவும் இருக்குது. அதுக்கடுத்து வந்து என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் என்னென்ன இருக்குன்னா லைக் எலிஃபண்ட்டு, டைகர், பீர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிட்வான் நேஷ்னல் பார்க்கு அண்டு பர்த்ரியா நேஷ்னல் பார்க், இந்த 2 நேஷ்னல் பார்க்லேயும் வந்து இந்த என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ்க்கான இருப்பிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. மவுண்ட் கைலாஸ் அப்படிங்கிற வந்து இஸ் த சோர்ஸ் ஆஃப் சம் ஆஃப் த லாங்கஸ்ட் ரிவர். ஆசியாவிலேயே இருக்கக்கூடிய ஒரு லாங்கஸ்ட் ரிவர்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் கைலாஸ்ன்னு சொல்கிறது. இண்டூஸ் அண்ட் சாட்லஜ் ரிவர்ஸ் இதோட மூலம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ரிவர்ஸ் வந்து. நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் பேப்பர் 2. இந்த டெஸ்ட் பேப்பர் 2ல் வந்து ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை த ஃபாலோயிங் பிக்சர்ஸ் கரெக்ட்லி த நேம் தம். இப்போ மேலே வந்து இந்த பிக்சர் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான நேம்ஸ் வந்து ரைட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பிக்சர் வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன். செகண்ட் இருக்கக்கூடிய பிக்சர் வந்து ராஜீவ் காந்தி. தேர்ட் ஒன் வந்து எலிஃபண்டா கேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறது இந்த பிக்சர்ஸை. நெக்ஸ்ட் வந்து மேட்ச் த காலம்ஸ். காலம் ஏ காலம் பின்னு கொடுத்துருவாங்க. ஒரு பக்கம் கொஸ்டின் ஒரு பக்கம் ஆன்சர் கொடுத்துருவாங்க. ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜ். செகண்ட் ஒன் மகாராணா பிரதாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டூர். தேர்ட் ஒன் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஃபோர்த் ஒன் ராஜீவ் காந்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, இந்தியாவில் இருக்கக்கூடிய யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர். புத்திஸ்ட் மான்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாமா. நெக்ஸ்ட் தேர்ட் ரோமன் வந்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். டர்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் உமன் பிரைம் IPS ஆஃபீஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரண் பேடி அப்படிங்கிற வந்து ஃபர்ஸ்ட் உமன் IPS ஆஃபீஸர். லுமினி இஸ் அசோசியேட் வித் த கௌதம் புத்தா. லுமினி அப்படிங்கிற வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா கௌதம் புத்தாவை பேஸ் பண்ணியிருக்கு. சுபாஷ் சந்திர போஸ் ஃபார்ம்டு த இந்தியன் நேஷனல் ஆர்மி. ஃபோர்த் ஒன் டர்ஸ் இஸ் த லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இன் த வேர்ல்டு, இந்தியா. The main religion in Myanmar in Buddhism. Sixth one, Durs is the lowest rank in Navy, ensign. Next one, the true or false, fourth Roman. And the West India shares its boundaries with Pakistan and Afghanistan, true. Dr. S. Radhakrishnan was second president of India, true. Currency of Nepal is Taka, false. The Golgumba is situated in Ellora, false. Somlungma is the Nepali name of the Himalayas, false. இதில் இருக்கக்கூடிய இன்றைக்கி வந்து ஹோம்ஒர்க் என்ன ரைட் பண்ணிங்கன்னா டெஸ்ட் பேப்பர் 2ல் இருக்கக்கூடியது வந்து இந்த பிக்சர்ஸ் நேம் ரைட் பண்ணுறீங்க. மேட்ச் த காலம்ஸ், இதை வந்து காலம் ஏ காலம் பின்னு இருக்குது. இதை மேட்ச் த ஃபாலோவிங் எழுதுறீங்க. ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இதில் இருக்கக்கூடிய 4 ரோமன் டெஸ்ட் பேப்பரில் இருக்கக்கூடிய 4 ரோமன் என்ன பண்ணிங்கன்னா ஹோம்ஒர்க் எழுதி சென்ட் பண்ணி. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.